பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம், அதை தியானிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதத்தை எங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த ஜனவரி மாதம் முழுவதுமா எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரு. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுக்கு புதிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி அப்பா. இதோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே பேசுகிறதா இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே, அந்த வாக்கு தத்தம் அவர்கள் வாழ்விலும் அவர்களுடைய குடும்பத்திலும் பலிக்கத்தக்க அளவிற்கு அவர்களுடைய செயல்கள் இருக்க நீர் உதவி செய்யுங்க. இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் படிப்போம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதாவது நீங்க வயிறு முட்டை சாப்பிட்டு எப்படி திருப்தியா இருப்பீர்களோ அந்த நிலைமைக்கு இந்த மாதத்தில் தேவன் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கு தத்தத்தை இன்று உங்கள் மத்தியில் தேவன் அருளியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் நாம் தியானிக்க பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தை 3 வகையாக பிரிக்க முடியும். அதாவது முதல் வார்த்தையாக நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எதை சாப்பிடணும், எதுல திருப்தி அடைய போகிறோம் என்பதை நாம் பார்க்க போனால் யோவேல் 2:19 மற்றும் 24 வாசியுங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். அதாவது புறஜாதிகள் மத்தியில நம்ம நிந்தையாக வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கடன், ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு வறுமை இருக்காம புறஜாதியர் நம்மை பார்த்து நிந்திக்கிற அளவிற்கு தேவன் இந்த நாளில் நான் வைக்க மாட்டேன். நீ எப்படி சாப்பிட்டு திருப்தி அடைவ, என்னென்ன சாப்பிட்டு திருப்தி அடைவனா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். இந்த 3 தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமா தேவைப்படுகிறது. எந்த சாப்பாடு செய்தாலும் அதுக்கு எண்ணெய் தேவை, தானியங்கள் தேவை, திராட்சை ரசம் தேவைப்படுகிறது, அதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. அதை எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதத்தில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் உங்களது குடும்பத்தில் எண்ணெயும் மாவும் குறைவுபடாது என்பதை இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். என் தேவனாக இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் குடும்பத்தில், உங்க கிச்சன்ல ஒரு கடுகு விதையிலிருந்து கூட ஒன்றும் குறைவுபடாது. நீங்கள் அதை எல்லாவற்றையும் சமைத்து திருப்தியாய் சாப்பிடுவீர்கள் என்று தேவன் இன்று வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. அதே வசனத்தை நாம உலக பிரகாரமாய் நாம சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம். ஆனா அது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் எப்படி சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும்? தானியம் என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. திராட்சை ரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. அதே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இம்மூன்றும் கலந்ததை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திருப்தி அடைவோம் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நமது இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக மீண்டும் எழுந்து வந்த தேவன் அவருடைய சரீரத்தை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார்.
அவர் மூலமா ஏற்படுத்தி அவர் கொடுத்துவிட்டு சென்றதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றையும் நாம் அபியாசித்து அதை உட்கொள்ள நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது நம் ஆத்துமா பலன்பட்டு நாம் திருப்தி அடைவதற்கான வழியை இந்த இடத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல், நிதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தை கொண்டு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் என் மத்தியில் நான் உட்கொண்டிருக்கிறேன், எனக்கு திருப்தி அடைய செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இந்த நாளில் நீங்கள் இன்னும் அதிகமாய் மேன்மை அடையவும் பலப்படவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த பகுதியாய் நாம் பார்க்க போனால், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், அவருடைய நாமங்கள் என்னென்ன என்பதையும் அதே யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:12-13 வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆமேன். நமக்கு தேவன் ஜனவரி மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மனிதரால் கூடாத காரியத்தை தேவனால் கூடும் என்று நம்புகிறவர்களுக்கு அந்த நம்பிக்கையோடு கலந்த உபவாசத்தையும் அந்த நம்பிக்கையோடு கலந்த அழுகை வந்திருக்கும் இல்லையா? அவர்கள் எல்லாரையும் பார்த்துதான் இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் ஏதாகிலும் ஒரு சிறிய விதத்தில் தவறி இருந்தால் அந்த முழு இருதயத்தோட திரும்பவும் இயேசு கிறிஸ்துவ திரும்புங்க. அந்த திரும்பும் போது உங்க வஸ்திரத்தில் இல்ல, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அதை கிழித்து கொண்டு வெளிவருகிற ஒரு விசுவாசமாய், ஒரு நம்பிக்கையாய் இந்த இடத்துல வருமானால், அடுத்த வசனம் அழகாய் சொல்லிக்கிறது, தேவன் உங்களுக்கு எப்படியா இருப்பாரா? இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாமங்கள் அனைத்தும் நீங்கள் அழுகையினாலும் உபவாசத்தினாலும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாம் நிவர்த்தியாக்கி அதை எல்லாவற்றையும் மறந்து, ஏன் அதை எல்லாத்தையுமே அழைச்சிட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஃபுல்லா அழிச்சிட்டாரு. நீங்க என்னென்ன தவறு செய்தீங்களோ, நீங்க என்னென்னத்துக்காக ஏங்கினீங்களோ எல்லாவற்றையும் அழித்து எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மேல கிருபையா இருக்காராம், உங்க மேல தயவா இருக்காரா, நீடிய சாந்தம். நீங்க எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவ அவமானப்படுத்தியிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கொச்சையா பேசியிருந்தாலும் சரி, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய், பொறுமையை விட சாந்தம் அதிகமானது. அந்த சாந்தத்தோட என் இயேசு கிறிஸ்து என்று உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்திருந்தாலும் அந்த நாமங்களை கொண்டு நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அழித்திட்டாரு. நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. நமக்கு தேவையான காரியங்களை அவர் நிவர்த்தி செய்துட்டாரு. இதை எல்லா காரியங்களையும் நிவர்த்தி செய்த நம் தேவனாகிய கர்த்தரை மன உருக்கமாய், மன தைரியத்தோடு, உண்மையோடு, முழு இருதயத்தோடு இந்த நாமங்களாகிய இரக்கம் உள்ளவர், மன உருக்கமானவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவராய் இருக்கிற நம் இயேசு கிறிஸ்துவை நாம் துதிப்போம். அந்த துதிப்பது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள், அவர் கொடுத்திருப்பார் இல்லையா, தீங்கு ஏதாகிலும் உங்களது சொந்தங்கள் மூலமாகவோ இல்லது உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாகவோ அல்லது உங்களது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பிசாசின் மூலமாகவோ ஏதாகிலும் ஒரு தீங்கு உங்களிடத்தில் வந்திருந்தால் அதற்காக மனஸ்தாபப்படுகிறவராகவும் என் தேவன் இந்த நாளில் இருக்கிறார். சோ அந்த மனஸ்தாபத்தை எல்லாம் மாற்றி போட்டு நீங்களும் அவரும் சந்தோஷம் அடைவதற்காக தான் இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அதே போல என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் மூன்றாவது பகுதியாக என் ஜனங்கள்
ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் அந்த ஜனம்? யோவேல் 2:16-17 வாசிப்போம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரைச் சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆமேன். அழுகையோடும் உபவாசத்தோடும் நிறைந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியை காணுகிறீர்கள். அந்த திருப்தியை காண்பதின் மூலமாய் என் தேவனாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய நாமத்தை துதிக்கிறீர்கள். அந்த துதிப்பின் விளைவாக நீங்கள் பலரை சேர்க்கக்கூடிய அளவிற்கு மென்மேலும் வளருகிறீர்கள். அந்த இடத்துல சேருகிற கூட்டம்தான் அந்த ஜனம். அந்த ஜனம்தான் சபையில் கூட்டப்படும். யாரை சேர்க்கிறார்? முதியோரை சேர்க்கிறார், சிறு பிள்ளைகளை சேர்க்கிறார், பால் உண்ணுகிற குழந்தைகளை சேர்க்கிறார், மணவாளனை சேர்க்கிறார், மணவாட்டிகளை சேர்க்கிறார், இளைஞர்களை சேர்க்கிறார். யாரையும் அவர் விட்டு வைக்கல. ஏதாவது ஒரு விஷயத்துல யாரையாவது விட்டு வச்சிருக்காரா? சிறு குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்குமே அந்த சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அழுகையோடும் உபவாசத்தோடும் இருந்த நீங்கள் திருப்தி அடைந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கிற நீங்கள் தான் என் தேவனாக இயேசு கிறிஸ்துவின் ஜனமாயிருக்கிறீர்கள். அந்த ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கை இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக தேவன் அளிக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னும் அழுகையோடையும் உபவாசத்தோடையும் இருக்கிறீர்களா? இல்ல, இந்த நாளிலிருந்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா, நான் திருப்தி அடைந்து உம்முடைய நாமத்தை துதித்து என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல உம்முடைய ஜனமாயிருக்கிற நான் இனி எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு நாட்களிலும், எந்த ஒரு நபருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு வாக்குறுதியோடு நீங்க இந்த இடத்துல நடத்தி செல்லுங்க. அது மட்டும் இல்லாம 26ஆம் வசனத்துல தான் தேவன் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். ஆனா 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறையாக சொல்லுகிறார். யோவேல் 2:27 வாசியுங்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். தேவனே சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் உன்னுடைய தேவன், வேற யாரும் இல்லை என்பதை நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. உங்க கூட இருக்கிற சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லாருமே அறியத்தக்க அளவுக்கு உங்களை அவ்வளவுக்கு அதிகமா திருப்தி ஆக்க போறாரு. உங்களை அவ்வளவுக்கு அதிகமா அந்த ஜனங்கள் மத்தியில வெட்கப்படுத்தாம உயர்த்தி வைக்க போறாரு. திரும்பவும் அழகா சொல்றாரு, நான் தான் உன் தேவன் என்று. இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படியோ அது போல உங்கள் மத்தியில உங்களுக்கு தேவனாய் இருக்கிறவர் இன்று சொல்லுகிறார், நான் தான் உன் தேவன், வேறொருவர் இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கை இன்று இன்னும் அதிகமாய் உறுதியோடு தேவன் 27ஆம் வசனத்தில் உங்களுக்கு என்று கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனமாகிய நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த யோவேல் 2:26 உங்கள் வாழ்க்கையில் அபியாசித்து கொண்டு நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேவனை இன்னும் அதிகமாய் துதித்து அவருடைய ஜனத்தோடு சேர்ந்து இன்னும் அதிகமாய் மென்மேலுமாய் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து புதிய நாளாக மாறட்டும். ஆமென், ஆமென்.